சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமன் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம. 2026 சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நல்ல பலனை எந்த ராசிக்கு கொடுக்காரு, கெடு பலனை மத்தியமான ராசிக்கு எந்த ராசிக்கு கொடுக்காரு. ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. இந்த வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் யோக நிலைமை தான் கொடுக்க போகுது. விருச்சக ராசி சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி. ராசிநாதன் விருச்சக ராசியிலேயே சனீஸ்வர பகவான் ஒரு கிரகமாக தான் அமைஞ்சே வராரு. சிறு வயசுலேயே கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே வந்துட்டு போகிறாரு. கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு அமைப்பு விருச்சிக ராசியும் கூட. என்னதான் நிழல் புலர்கள் சொத்து பொத்து இருந்தால் கூட விவசாயம் பண்ணக்கூடிய அமைப்பு உடையவர்களும் நீங்கள் தான். பலவிதமான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவங்க நீங்கள் தான். பொருளாதாரத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கி நஷ்டகதியானதும் இந்த விருச்சிக ராசி தான். இருந்திருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே சுகபோகியான ஒரு வாழ்க்கை, மனைவி மக்களை விட்டு மன்மதனை போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணங்கள் ஆண்கள் தான் நிறையாவே இருந்திருப்பீங்க. அது ஒரு கட்ட காலம் போக 40-45 வயசுக்கு மேலே தான் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, நம்மளுக்கு இனிமேவாது நான் குடும்பம் குட்டியோடு வாழணும் அப்படின்னு எண்ணங்களோடு கொண்டு வாழக்கூடிய தருணம் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செம்ம லக்ஸரிஸாக வாழுவீங்க. காரு வீடு பங்களாவோடு வாழக்கூடிய தருணங்கள் இருந்திருந்தால் கூட அந்த கஷ்டங்கிட்டு வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான இன்னலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஏக்கத்தில் நீங்கள் வாழக்கூடிய நேரமும் உண்டு. இருந்திருந்தால் கூட 2026 சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி பஞ்சங்கள் போகக்கூடிய அமைப்புக்குண்டான பஞ்சம சனியாக, சகாயங்கள் போகக்கூடிய சகாய சனியாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போதும், இத்தனை வருஷம் வரைக்கும் வட்டப்பட்ட கஷ்டத்துக்கு இனிமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைங்களுக்கு, படித்த குழந்தைங்களுக்கு, காலதாமதமாக திருமணங்கள் நடக்கக்கூடிய தருணத்தில் இருந்த குழந்தைங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், சுப முகூர்த்தங்கள், வீடு வாங்கிறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு தருணமும் இனிமே தான் உண்டு. ஏன்னா வக்ர பயிற்சி உக்ர பயிற்சி கூட சொல்லலாம். இந்த 4 மாதத்துக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையா இருக்கும். கம்பெனி வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் நிறையா வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கிளைண்ட்டுங்க நிறையா வருவாங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணம் வரக்கூடிய அமைப்பு பலமாகவே இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 70% நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய தருணம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? முருகக்கடவுள். ஆறுபட முருகனையும் வழிபடலாம். உங்கள் ஊருக்கிட்டே இருக்கக்கூடிய முருகக்கடவுளும் வள்ளி தெய்வானைகளுக்கு வழிபட்டு வந்தாலோ, அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாலோ, அலங்காரம் பண்ணி பார்த்தாலோ உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ். இல்லை ஒரு மகானு ஒரு சித்தரை நினச்சிக்குங்க. அண்ணாமலையார் கிரிவலப்பாதையில் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு அவங்களுடைய ஒப்பீனியனில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி, உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகக்கூடிய தருணம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறையாவே உண்டு. கவன சிதைவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தான் குடும்பம், தான் மனைவி, தான் மக்கள், தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. வீணா விரயங்கள் பண்ணாதீங்க. இப்படி செலவுகளை சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி மாதிரியான ஒரு சூப்பர் ராசி எதுவுமே கிடையாது.
பணம் இருந்தும் பணம் இல்லாத போல் ஒரு வேடம் வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. அது போகட்டும், இருந்தாலும் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் சுப பலன்கள் கொடுத்தார்னா தடபட்ட விவாகம், சுபகாரியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? மண்ணு, பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், நல்ல துணிமணி, முக மலர்ச்சி, ஃபேஸ் வேல்யூ, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டாமை போல, அது கோயிலுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காசு பணத்துக்கெல்லாம் குறை வராது. தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்குண்டான யோக நிலைமையை கொண்டு வைக்கக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் நல்ல பலனை கொடுத்தா இதெல்லாம் அள்ளி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தான் பிள்ளைங்க தான் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் கெடு பலனை கொடுத்தாருன்னா நாடி நரம்புகளில் பிரச்சனை, காது வலி, பல்லு வலி, எலும்புகளில் தேய்மானம், கணையும் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இடையூறுகளை காலுக்கோ கையுக்கோ கொடுப்பார். மனநல பாதிக்கப்பட்டவனுடைய தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பார். இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னா விபத்துக்களைத்தான் கொடுப்பார். எலும்பு முறிவுகளை கொடுப்பார். இந்த மாதிரியான தருணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி பற்றற்ற நிலையில் தனக்குன்னு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணத்திலையும், வீணான மன கசப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தையும், பல வம்பு தும்பு வழக்குகளை சட்ட சிக்கல்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவார். ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டாவது இடம் கோர்ட்டு. இப்படி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் போகிறதுக்கு காரகன் சனீஸ்வர பகவான். வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பிரபஞ்ச விதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடு சாமி அப்படின்னு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிங்க. கெடுபலன் இல்லாமல் இருக்க, தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதற்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. 100க்கு 100 தாக்கங்கள் குறைஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை நல்ல பலனாக அமைஞ்சு உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் வச்சுக்குங்க, இல்லை எழுதிக்கிங்க. ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனீஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உச்ச நிலைமை தான் அடைவீங்க. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சில் தாக்கத்தில் உடையவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி யாருக்கும் எந்த குறையும் வராமல் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை முறையான வழிபாடுகள் மூலியமாகவே, இல்லை சென்னை பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராமல் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எந்த குறையும் வராமல் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு.
நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?